இதே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பல்வேறு மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்தார்கள். அதன் மூலமாக கல்வி ஏற்றம் பெற்றது. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் நிறைய கல்லூரிகளை கொண்டு வந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்தில் பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஒரு ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது 6 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு அரசாங்கமாக அண்ணா திமுக அரசாங்கம் திகழ்ந்தது. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய 10 ஆண்டுகால ஆட்சி 2011 2021 வரை 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. இதனால் ஆங்காங்கே இருக்கின்ற ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 21 பாலிடெக்னிக் 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி நிலையம், மிகப்பெரிய கால்நடை பூங்கா, பாலிடெக்னிக். அது மட்டும் இல்லாம பிடெக் கல்லூரி, ஐடி கல்லூரி. இப்படி இன்றைக்கு தமிழகத்திலேயே அதிகமான கல்லூரியை திறந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு பட்டப்படிப்பு படிப்பதற்கு அடித்தளம் விட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதனாலதான் 2019-20 இன்றைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்பதிலே முதல் மாநிலம் என்ற பெயரை பெற்றது அண்ணா திமுக ஆட்சியில். இதெல்லாம் ஒரு சாதனை. ஒரு அரசாங்கம் என்றால் அந்த அரசாங்கம் எப்படி செயல்பட்டு மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று மிகப்பெரிய சாதனை படைத்திருக்கு சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் பொருந்தும். அது தெரியாம பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. சில பேர் கட்சி ஆரம்பிச்ச உடனே இமாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்லை. இங்கே மேடையில் இருக்கிற அறிவிச்சவர் திரு சோமசுந்தரமாகட்டும், திரு வைகை செல்வனாகட்டும், இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உழைப்பால் நாம் அடையாளம் காட்டப்பட்டவர்கள். உழைப்புதான் நிலைக்கும். அது தொழில் செய்தாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம், வேளாண் பணி மேற்கொண்டாலும் உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அரசியலிலும் மக்களுக்கு சேவை செய்து உழைத்தால் ஏற்றம் பெறலாம். அண்ணா திமுக கட்சியில் வேற எந்த கட்சியிலும் வர முடியாது. சில பேர் எண்ணுகிறார்கள் ஏதோ மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கதை பற்றி போலவும் இந்த நாட்டிற்கு உழைத்ததை போலவும் இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போலவும் இன்றைக்கு சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். யார் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். நான் உங்கள் முன் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய அரசியல் வாழ்க்கை 51 ஆண்டு காலம். 1974 என்னுடைய சிற்றூரிலே கிளைக்கழக செயலாளராக பொறுப்பேற்றேன். இன்றைக்கு பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதால் ஈர்க்கப்பட்டேன். அதிலிருந்து படிப்படியாக உயர்ந்து உங்கள் முன் வந்து நிற்கின்றேன். இது உழைப்பால் நான் உங்கள் முன் நிற்கின்றேன். சில பேர் உழைப்பே கொடுக்காம பலனை எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அது நிலைக்காது. ஏனென்று சொன்னால் உழைக்கின்ற உழைப்பு, அந்த உழைப்பு எப்பொழுதும் நிலைக்கும், நிரந்தரம். அது மட்டுமல்ல, சில பேர் எண்ணுகின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துகின்ற சக்தி உள்ள ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்திலே அதிக உறுப்பினர் கொண்ட
இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். தமிழகத்திலே அதிகமாக ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொன்விழா கண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆக அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது, அசைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள், பேரன் அண்ணா அவர்கள் இவருடைய காலகட்டத்திலே தமிழகம் ஏற்றம் பெறுவதற்கு உழைத்து உழைத்து தன் உழைப்பால் இன்றைக்கு தமிழகம் உயர்ந்து நிற்கின்றது. அதை அண்ணா திமுக அரசு செயல்பாட்டுக்கு செயல்வடிவு கொடுத்தது. அந்த வழியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பம் துயரம் அனைத்தும் முழுமையாக அறிந்த ஒரு இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. நாட்டு மக்கள் தான் உயர்ந்தவர்கள். மக்களுக்கு என்ன பிரச்சனை அதை உள்ளே சென்று அலசி ஆராய்ந்து அதன்படி ஆட்சி செய்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே வறட்சியை சந்தித்தது, புயலை சந்தித்தது, வெள்ளத்தை சந்தித்தது, ஏன் கொரோனாவையே வென்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிய அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவு கூற வேண்டும். இந்தியாவிலேயே பல மாநிலம் இருக்கின்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டத்தில் அனைத்து முதலமைச்சரோடும் காணொலி காட்சியின் மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது அவர் தெரிவித்த கருத்து, தமிழ்நாடு அரசு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலமாக செயல்படுகிறது. மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு கேட்டு அறிந்து அதன்படி செயல்படுங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு திறம்பட ஆட்சி செய்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.